தினந்தோறும் சாலை விபத்துகள் குறித்த செய்திகள் தொடர்கதை போல வரத் தொடங்கிவிட்டது என்றால் அது மிகையல்ல. கடந்த ஆண்டுகளை விட தற்போது தமிழகத்தில் 37% விபத்துகள் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி அளிக்கின்றன புள்ளி விவரங்கள். அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கையும் விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுகின்றன. 2001ஆம் ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தால் 156% வாகனங்களின் எண்ணிக்கை பல்மடங்காக பெருகியுள்ளது. விபத்துகளுக்கு முக்கிய காரணம் ரேஷ் டிரைவிங்கும் போக்குவரத்து விதிமீறல்களுமே எனவும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சிக்னல் பார்த்திங்கன்னா இப்போ ரெட் சிக்னல் போட்டாங்கன்னா யாருமே நிறுத்துறதில்ல, வண்டியை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால விபத்து நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள், சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாருமே பைக் ஓட்டுறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஓட்டி இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. எல்லோரும் வேகமாக தான் போகிறாங்க. அது ஆக்சிடெண்ட் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் ஆனால் பரவாயில்ல, சாலை ஓரமாக போகிற வயசு பசங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்க மேலேயும் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கும் பாதிப்பாகுது, ஓட்டுறவங்களுக்கும் பாதிப்பு, அதை ரோட்டில் சாலையில் போகிறவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. இதனால் நிறையா உயிர் பலி ஏற்படுது. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங் இதை கொஞ்சம் கம்மி பண்ணாலே நம்ம உயிர் பலியை தடுக்கலாம். இந்தியா முழுவதும் கடந்த ஆண்டு நடைபெற்ற 4,80,652 விபத்துகளில் 1,50,785 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 2013ஆம் ஆண்டு 15,563 பேரும், 2014ஆம் ஆண்டு 15,190 பேரும், 2015ஆம் ஆண்டு 15,642 பேரும் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். அடுத்தடுத்த 2016ஆம் ஆண்டு 16,157 பேரும், 2017ஆம் ஆண்டு 17,218 பேரும் விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர். மது போதையில் வாகனங்கள் ஓட்டக்கூடாது, தலைக்கவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும் போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பகிரங்கமாக அரசால் முன்னெடுக்கப்பட்டாலும் வாகன ஓட்டிகளின் ஒத்துழைப்பில்லாமல் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்துவது சாத்தியமற்ற ஒன்றாகவே தெரிகிறது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக புவனேஸ்வரியுடன் தனலட்சுமி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.